Hello students, இன்னைக்கு JEE main February 1st Shift-1 question paper complete discuss பண்ண போறோம். So first question paper எப்படி இருக்குன்னு analyze பண்ணிடலாம். Section Aல 7 easy level questions, 8 medium level questions கேட்டிருக்காங்க and கொஞ்சம் difficult-ஆ 5 questions கேட்டிருக்காங்க. And then coming to section B, easy levelல 3 questions and 4 medium level questions and again 3 difficult level question கேட்டிருக்காங்க. So overall இந்த paper வந்து medium to difficult levelல இருக்கு. Main reason என்ன நிறைய questions derived typeல கேட்டிருக்காங்க and also சில questions indirect கேட்டிருக்காங்க. So from that given data எடுத்து analyze பண்ணி substitute பண்றதுக்கு it takes time and also technical thinking questions நிறையவே கேட்டிருக்காங்க. So overall இந்த paper medium to difficult levelல place பண்ணலாம். So இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி first time இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. And also if you have any doubts or queries regarding NEET and JEE physics, descriptionல Instagram link கொடுத்திருக்கேன். So அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ questions பார்க்க ஆரம்பிக்கலாம். Okay, first question பார்க்கலாம். A steel wire with mass per unit length 7 into 10 power minus 3 kg per meter is under the tension 17 Newton. The speed of transverse wave in a wire கேக்குறாங்க. So first of all, speed or velocity of a transverse wave formula V is equal to square root of T by mu. So இங்க T ன்றது tension, mu அப்படின்றது mass per unit length. Okay, so இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, mass ன்ற இடத்துல 7 into 10 power minus 3 kg per unit length by meter. Okay, so இதுதான் அவங்க வந்து mu னு கொடுத்திருக்காங்க. இப்போ substitute பண்ணலாம். அப்போ V is equal to square root of T ன்ற இடத்துல 70 by mu ன்ற இடத்துல நம்ம 7 into 10 power minus 3 னு எழுதலாம் or else 70 into 10 power minus 4 னு எழுதலாம். நான் இப்படி எழுதிக்கிறேன். reason அப்போ 70 cancel ஆயிரும். 10 power minus 4 மேலே போச்சுன்னா plus 4, அப்போ root of 10 power plus 4. ஸோ இந்த ரூட்டை விட்டு இது வெளியே வந்துச்சுன்னா அப்போ 10 ஸ்கொயர்னு வரும். that is speed or velocity of a transverse wave is equal to 100 meter per second. We'll check the option. Option 2 is the right answer. அடுத்த தியரி question பார்க்கலாம். So list 1 and 2 match பண்ணும். First one, intrinsic semiconductor. It's a pure semiconductor. So அதனால Fermi level perfect middle இருக்கும். A வந்து அப்போ 2 ஓட match ஆகுது. And next n-type. n-typeக்கு donor level வந்து near to the conduction band இருக்கும். அப்போ Fermi levelம் அங்கதான் இருக்கும். அப்போ B வந்து 1 ஓட match ஆகுது. அதே p-type பார்த்தோம்னா near to the valence band இருக்கும். அப்போ C வந்து 3 ஓட match ஆகுது. And last one, metal. மெட்டல்ல நமக்கு எனர்ஜி கேப்பே இருக்காது. வேலன்ஸ் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஓவர்லாப் ஆகிருக்கும். அப்போ ஃபெர்மி லெவல் கண்டக்ஷன் பேண்டுக்கு உள்ளதான் இருக்கும். அப்போ மெட்டல் வந்து 4 ஓட மேட்ச் ஆகுது. அப்போ A மேட்சஸ் வித் 2, B மேட்சஸ் வித் 1 and C மேட்சஸ் வித் 3 and D மேட்சஸ் வித் 4. ஓகே, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ்ல இருந்து பார்க்கலாம். தட் இஸ் போலரைசேஷன். N polarizing sheets are arranged such that each makes an angle 45 degree with the preceding sheet. Okay, so இப்போ நமக்கு polarizing sheet நிறைய வச்சிருக்காங்க. So let us consider இப்போ ஒரு polarizer இருக்கு. Okay, so இப்போ இதுல வந்து an unpolarized light of intensity I is incident into this arrangement. ஒரு unpolarized light வந்து இது incident ஆகுது. அதோட intensity I ன்னு கொடுத்துட்டாங்க. So first ஒரு polarizer-க்குள்ள அது enter ஆயிடுச்சுன்னா அதோட intensity அப்படியே half ஆயிரும். அப்போ இங்க I ன்றது I/2 இருக்கு. Okay, so next என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து இப்போ போலரைசர்ஸ் வைக்கிறாங்க. பட் அது எல்லாமே 45 டிகிரி டிஃப்ரென்ஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு இது 45 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான் கண்டிப்பாக கொஞ்சம் டில்ட் ஆகி தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ்ல இருக்கும் which makes an angle 45 டிகிரி. அப்போ நமக்கு இந்த இடத்துல இன்டென்சிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு I dash is equal to previous intensity I/2 into cos square theta. ஓகே, ஸோ இங்கே தீட்டான்றது 45. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாம். I/2 into cos square 45. So cos 45 வந்து 1/√2. இங்க ஸ்கொயர்ல இருக்கிறனால 1/2 எடுத்துக்கலாம். அப்போ I/2 into 1/2. So that will be I/4. அப்போ டிஃபரன்ஸ் பாருங்களேன். இனிஷியலா I இருந்திருக்கு. ஒரு போலரைசர் வச்சோன்னே அப்படியே half ஆயிருச்சு. கரெக்டா? அடுத்த போலரைசர் வைக்கும்போது அதுல again half ஆயிருக்கு. I/4. கரெக்டா? ஸோ அப்போ இங்க என்ன லாஜிக் அப்படின்னா, இங்க கேட்கறது இந்த மாதிரி எத்தனை போலரைசர் வச்சோம்னா அவுட்புட் இன்டென்சிட்டி I/64 வரும்ன்றாங்க. ஸோ n வந்து கேட்குறாங்க. அது சிம்பிளா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இனிஷியலா I இருந்துச்சு, ஒரு போலரைசர் வச்சோடனே I/2 மாறிடுச்சு. எகெயின் இன்னொரு போலரைசர் வச்சோன்னா இதுல half, அப்போ I/4 and எகெயின் இன்னொரு போலரைசர் வச்சோன்னா I/8 வரும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு I/16 and then I/32
and then I by 64. Okay, so அப்ப எத்தனை polarizer-னா 1 2 3 4 5 6 6 polarizer வச்சோம் அப்படின்னா நமக்கு resultant intensity I by 64 னு கிடைக்கும். அப்போ option 3 is the right answer. Next one, the mass of proton, neutron and helium nucleus are respectively 1.0073 U. So இங்க U represents AMU, atomic mass unit. அப்போ mass of the proton, neutron and helium தந்திருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா binding energy of the helium கேக்குறாங்க. So first formula, binding energy is equal to del m c square. இங்க del m ன்றது mass defect. அதுக்கு நமக்கு formula இருக்கு. Binding energy is equal to Z, that is number of protons into mass of a proton, plus n ன்றது number of neutrons into mass of a neutron minus mass of the reactant into c square. இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். So இங்க helium வச்சு தான் கேட்டிருக்காங்க. So helium னும்போது நமக்கு 2 4 வரும். So atomic number வந்து 2. So 2 plus 2 தான் 4. அப்ப இங்க number of protons Z ன்றது நமக்கு 2 and number of neutrons n ன்றது 2 தான். அப்ப substitute பண்ணலாம். Binding energy is equal to Z ன்ற இடத்துல 2, mass of the proton 1.0073 AMU plus number of neutrons வந்து 2, mass of a neutron வந்து 1.0087. Okay, அப்ப இங்க காமனா minus mass of a helium வருது, that is 4.0015. டோட்டலா இங்க வந்து AMU-வை நான் காமனா இங்க எடுத்துக்கிறேன், AMU c square. Okay, so இதை நம்ம calculate பண்ணும். என்ன பண்ணலாம்னா இங்க 2-வை நம்ம காமனா எடுத்துக்கலாம். 2-வை காமனா எடுத்துட்டோம்னா you can add this. So இது ரெண்டையும் add பண்ணலாம். அப்போ 1.0073 plus நமக்கு 1.0087, இது வந்துட்டு நமக்கு 2.016 னு வரும், minus 4.0015 AMU. எப்போவுமே AMU c square நம்ம 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். தட் இஸ் 2 into 2.016 வந்துட்டு 4.032னு வரும், மைனஸ் நமக்கு 4.0015 இருக்கு. அதை வந்து மல்டிப்ளை பை 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த மைனஸ் பண்ணி இங்கே 931ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 28.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து தியரி கொஸ்டின் பார்க்கலாம். லிஸ்ட் 1 and 2-வை மேட்ச் பண்ணும். ஸோ ஈஸிலேருந்து போகலாம். காமா ரேஸ் மோஸ்ட்டாக நமக்கு ரேடியாக்டிவ் டிகேல தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பி வந்து 1ஓட மேட்ச் ஆகுது. அண்ட் தென் எக்ஸ்ரே பார்க்கலாம். அது வந்து ஷெல் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ டி வந்து 3ஓட மேட்ச் ஆகுது. அண்ட் தென் மைக்ரோவேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கிரைஸ்டால் வால்வுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஏ வந்து 4ஓட மேட்ச் ஆகும். அப்போ லாஸ்ட் இருக்கிறது ரேடியோ வேவ். அப்போ சி வந்து 2ஓட தான் மேட்ச் ஆகும். அப்போ இதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏ மேட்சஸ் வித் 4, ஓகே, அண்ட் பி மேட்சஸ் வித் 1, சி மேட்சஸ் வித் 2 அண்ட் டி மேட்சஸ் வித் 3. அப்போ பார்க்கலாம், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Next, again a theory question. Which of the following frequency does not belong to FM broadcast? Okay, so first of all, FM oda range நம்ம பார்க்கணும். That is 88 megahertz to 108 megahertz வரைக்கும் வரும். Okay, so அப்போ பாருங்க நமக்கு இங்க 106, 99, 89 இது எல்லாமே நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. 64 மட்டும் தான் இந்த ரேஞ்சுக்குள்ள இல்ல. அப்போ இதுதான் FM ஓட மேட்ச் ஆகாது. அப்போ ஆப்ஷன் 2 is the right answer. அடுத்து இது சிம்பிளான கொஸ்டின் தான், பட் கிவன் டேட்டா கிளியரா எடுக்கணும். இஃப் எர்த் ஹேஸ் மாஸ் 9 times அண்ட் ரேடியஸ் twice that of a planet. ஓகே, ஸோ எப்போவுமே உங்களுக்கு எர்த்தை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு மற்ற பிளானட்டோட மாஸ் அண்ட் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளானட்டை ரெஃபரன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டீட்டெயில்டாக எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து எர்த், செகண்ட் ஒன் வந்து பிளானட். ஓகே, ஸோ பிளானட்டோட மாஸ் வந்து எம்பின்னு எடுத்துக்கலாம். எர்த்தோட மாஸ் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது 9 times கிரேட்டராக இருக்குது. அப்போ மாஸ் ஆஃப் த எர்த் வந்துட்டு 9 times எம்பின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ வாண்ட் இந்த 9 ஆப்போசிட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா மாஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்றது me/9, கரெக்டா? அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் நம்ம பார்க்கலாம். ரேடியஸ் ஆஃப் த பிளானட் வந்து ஆர்னு சொல்லியிருக்காங்க. எர்த்தோடது வந்து ட்வைஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 times ஆர்பி தான் நமக்கு வந்துட்டு ஆர்இ, கரெக்டா? அண்ட் அதே மாதிரி இந்த 2 ஆப்போசிட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா RP is equal to RE/2. Okay, so next என்ன சொல்றாங்கன்னா VE/3. VE ன்றது escape velocity of the earth,
by 3 root of x meter per second will be the minimum velocity required by a rocket to pull out of the gravitational force. So, அப்போ the rocket ஓட minimum escape velocity வந்து கொடுத்திருக்காங்க. இதில் x என்னன்னு கேட்குறாங்க. So, first நம்ம planetக்கு clear-ஆ எடுக்கலாம். Escape velocity of the planet is equal to, first நம்ம general formula எழுதிடலாம். General formula என்னது? 2gm mass of the planet by radius of the planet. கரெக்டா? இப்போ நம்ம ரிலேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ velocity of the planet is equal to square root of 2g mass of the planet ன்ற இடத்துல me by 9 நம்ம எழுதலாம். And அதே மாதிரி radius of the planet ன்ற இடத்துல re by 2. So 2 வந்து numeratorக்கு போயிட்டோம். Okay. So இது escape velocity of the planet, equation number 1. So with respect to the escape velocity of the earth நம்ம கீழே எழுதலாம். Velocity of the earth, that is equal to again square root of 2g mass of the earth by radius of the earth. Okay. So the equation number 2. So இப்போ ரெண்டுத்தையும் நம்ம divide பண்ணலாம். அப்படி divide பண்ணோம்னா 2gme cancel, re cancel ஆயிரும். Balance escape velocity of the planet by escape velocity of the earth is equal to root of 2 by 9. So அதை வந்து root 2 by 3 எழுதலாம். அப்போ இங்க escape velocity of the planet is equal to escape velocity of the earth root 2 by 3 வருது. ஓகே, இங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. நமக்கு VE இருக்கு, 3 இருக்கு. root of x ன்ற இடத்துல நமக்கு 2 இருக்கு. அப்ப x is equal to 2. Option 1 is the right answer. Next theory question. So ரெண்டு statement கொடுத்திருக்காங்க. First statement பார்க்கலாம். Statement 1. Acceleration due to gravity is different at different place on the surface of the earth. So இது correct தான். Because earth is not a perfect sphere. நமக்கு வந்து poles and equatorல radius வந்து difference இருக்கும். அப்ப radius வந்து மாறுச்சு அப்படின்னா நமக்கு acceleration due to gravity with respect to that மாறும். அப்ப statement 1 வந்து correct தான். Statement 2 பார்க்கலாம். Acceleration due to gravity increases as we go down below the earth surface. So இது வந்து தப்பு. So ஏன்னா surfaceல மட்டும்தான் G வந்து maximum-ஆ இருக்கும். So அந்த surfaceல இருந்து ஒரு particular height போனாலும் சரி இல்ல depth போனாலும் சரி நமக்கு G வந்து கம்மி தான் ஆகும். அப்போ second statement is wrong. அப்போ match ஆகிற மாதிரி பார்க்கலாம். Statement 1 is true but statement 2 is false. Option 2 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது கொஞ்சம் diagrammatic approach பண்ணும். A child stands on the edge of a cliff 10 meter above the ground and throws a stone horizontally with the initial speed of 5 meter per second. Okay. So let us consider இதுதான் நமக்கு ground. இந்த இடத்துல ஒரு cliff இருக்கு. So cliff னு சொல்லலாம், நீங்க tower னு சொல்லலாம், whatever it is. இதுல ஒரு child வந்து நின்னுட்டு இருக்காங்க. And also அவங்க ஒரு stone வந்து perfect horizontal-ஆ throw பண்றாங்க with the velocity 5 meter per second. Okay. அப்போ horizontal velocity வந்துட்டு 5 meter per second அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பட் அது ஹாரிசான்டலாவே போகாது, கண்டிப்பா நமக்கு ஆர்க் மேக் பண்ணி இப்படி கீழே வந்து விழும். கரெக்டா? அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நெக்லெக்டிங் த ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் வித் விச் ஸ்டோன் ஹிட்ஸ் த கிரவுண்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டவரோட ஹைட் நம்ம பார்க்கலாம், விச் இஸ் 10 meter. ஓகே, அண்ட் ஆல்சோ கீழே வர வர நமக்கு ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும், பட் வெர்டிகல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் டியூ டு த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இங்க ஹிட் ஆகும்போது ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், பட் வெர்டிகல் வெலாசிட்டி நம்ம பார்க்கணும். இனிஷியலா வெர்டிகல்ல எந்த வெலாசிட்டியும் இல்லை, அப்போ யூy வந்து 0, பட் கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா v² - u² = 2as யூஸ் பண்ணலாம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிகல்னா vy, uy and sy. Okay, so vy² minus initially vertical 0 equal to 2. A க்கு பதிலா g, s க்கு பதிலா distance, that is height. அப்போ 10 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ vy² is equal to 2, g ன்ற இடத்துல 10 into 10. கரெக்டா? அப்போ 200 வந்துரும். அப்போ vy is equal to square root of 200. அப்போ இங்க என்ன வரும்னா 10√2 வரும். அப்போ நமக்கு vy கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, வெர்டிகல் வெலாசிட்டி கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகும், பட் ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இங்க 5 meter per second, இங்கேயும் நமக்கு 5 meter per second தான். ஓகே, அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஹாரிசான்டல் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் vx. ஓகே, இப்போ அவங்க ஸ்பீட் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். தட் இஸ் v is equal to square root of vx² plus vy². அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணா v is equal to square root of
நமக்கு இங்க 5 ஸ்கொயர் plus இங்க ஸ்கொயர் எடுத்தோம்னா again நமக்கு என்ன வரும் 200 வரும் கரெக்ட்டா அப்போ 5 ஸ்கொயர்ன்றது 25 அப்போ root of 225 னு வரும் so root 225 வந்து 15 meter per second அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் 2 is the right answer அடுத்த question a block of mass 5 kg is placed at rest on a table of rough surface okay so let us consider இது வந்து surface and also அந்த surface வந்து rough-ஆ இருக்குன்னு சொல்லிருக்காங்க இனிஷியலா அந்த ஒரு block இருக்கு of mass வந்து 5 kg அது ரெஸ்ட்ல இருக்கு ஓகே அப்ப initial velocity goes to 0 என்ன சொல்றாங்கன்னா if a force of 30 Newton is applied in a direction parallel to the surface of a table the block slides through a distance of 50 meter in an interval of time 10 seconds okay so இப்ப அந்த block-க்கு ஒரு force கொடுக்கறாங்க அந்த force வந்து 30 Newton okay so அப்ப force வந்து 30 Newton கொடுக்கறாங்க அப்படினா கண்டிப்பா இது rough surfaceன்றனால friction experience ஆயிருக்கும் அப்ப friction opposite-ஆ இந்த directionல apply ஆயிருக்கும் and also அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 secondsல 50 meter வந்து cover பண்ணிருச்சு so first of all இதோட net acceleration நம்ம கண்டுபிடிச்சிடலாம் because initial velocity goes to 0 ன்னு தெரியும் அப்ப friction forceனால கொஞ்சம் மெதுவா தான் போயிருக்கும் அப்ப acceleration கண்டுபிடிக்கலாம் that is s is equal to ut plus half at square okay so distance இந்த இடத்துல 15 நமக்கு தெரியும் u வந்து 0 அப்ப இந்த term நமக்கு 0 ஆயிடும் balance half a நம்ம கண்டுபிடிக்கணும் t ன்றது 10 னு சொல்லிருக்காங்க அப்ப 10 ஸ்கொயர் போது 100 அப்ப இது 1 இது வந்து நமக்கு 50 okay and next நமக்கு இங்க இருக்கிற 50 நமக்கு cancel ஆயிடும் balance a is equal to 1 meter per second square so this is acceleration a இப்ப அவங்க கேக்குறது coefficient of kinetic friction so இப்ப equation எழுதலாம் so நமக்கு force இந்த directionல மூவ் ஆகுது அப்ப அத oppose பண்ற மாதிரி friction இருக்கும் கரெக்ட்டா அப்போ net acceleration இந்த directionல தான் இருக்கும் அப்ப equation எழுதலாம் F net is equal to applied force F minus friction force okay so அப்ப friction forceக்கு formula வந்து coefficient of friction into normal so நமக்கு இங்க gravitational force downward act ஆயிட்டு இருக்கும் and surfaceக்கு perpendicular தான் normal வந்து act ஆயிட்டு இருக்கும் அப்ப n is equal to mg அப்ப friction is equal to coefficient of kinetic friction into normal ன்ற இடத்துல mg வரும் அப்ப அப்படியே substitute பண்ணலாம் F net ன்ற இடத்துல நம்ம வந்து ma that is equal to applied force ன்ற இடத்துல 30 minus friction force ன்ற இடத்துல mu m ன்ற இடத்துல 5 kg கொடுத்திருக்காங்க 5g okay அப்ப substitute பண்ணலாம் m ன்றது 5 அப்போ 5a is equal to 30 minus mu இங்க g ன்றது 10 இங்க வந்து 50 வந்துரும் okay and a வந்து 1 னு கொடுத்திருக்காங்க அப்போ 5 is equal to 30 minus 50 mu okay so இப்போ நம்ம mu கண்டுபிடிக்கணும் அப்போ 50 mu is equal to 30 minus 5 that will be 25 கரெக்ட்டா அப்போ 50 mu is equal to 25 அப்போ mu is equal to 1/2 so 1/2 னா நமக்கு 0.5 னு கிடைக்கும் அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் ஆப்ஷன் 3 is the right answer next question so இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் because direction related question இது find the magnetic field at point P in figure so point P ல net magnetic field பார்க்கணும் the curved position is a semicircular connected to two long straight wires okay so நமக்கு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் இது ஒரு straight wire இது எங்க இருந்து வருதுன்னு தெரியாது so அப்ப infiniteல இருந்து வருது okay so அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் first part next இந்த semicircular வந்து second part and இங்க இருந்து infinite வரைக்கும் போயிட்டு இருக்கு அது வந்து third part okay so இப்போ ஒவ்வொரு பார்ட்டுக்கா நம்ம magnetic field பார்க்கலாம் so நமக்கு இங்க current I வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு சைடு infinite ஒரு சைடு finite அப்ப magnetic field formula B is equal to mu naught I by 4 pi r so that is any one side infinite இருந்துச்சுனா டைரக்ட்டா அந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த ஃபார்முலா தெரியலனா இது நோட் பண்ணிக்கோங்க நிறைய கேஸ்ல இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே and also நம்ம இப்ப வேல்யூ எழுதிட்டோம் which is b1 but direction பார்க்கணும் so அதுக்கு Maxwell's right hand thumb rule யூஸ் பண்ணலாம் so உங்க thumb இங்க வச்சு பாருங்க உங்க finger இந்த பக்கம் என்டர் ஆகும் in and இந்த சைடு வந்து வெளிய வரும் out கரெக்ட்டா அப்போ பாயிண்ட் P பக்கத்துல நமக்கு அவுட் ஆகுது so பக்கத்துல இது பண்ணிக்கிறேன் out fine so first one எழுதியாச்சு இதே மாதிரி second one-க்கு பார்க்கலாம் it's a semicircle அப்ப அதோட formula B2 is equal to semicircle னா half of mu naught I by 2r கரெக்ட்டா so அப்போ 2 2s are 4 அப்போ mu naught I by 4r கரெக்ட்டா அப்போ இந்த பக்கம் நமக்கு in வரும் again Maxwell's right hand thumb rule யூஸ் பண்ணோம்னா
இந்த பக்கம் நமக்கு அவுட் வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு அவுட் தான் வருது. ஃபைன். ஸோ அப்போ செகண்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் தேர்ட் வந்து பார்க்கலாம். இந்த வயர் பாருங்களேன், இந்த வயருக்கு இந்த பாயிண்ட் பீன்றது அலாங்கா இருக்கு. இப்படி அலாங்கா இருந்துச்சுன்னா யூ கால் இட் அஸ் ஆக்சியல். ஸோ ஆக்சியல் லைன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவா இருக்கும். அப்போ B3 வந்து 0. அப்போ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ B1 B2 மட்டும் பார்த்தா போதும். ரெண்டுத்துக்குமே டைரக்ஷன் அவுட் தான். ஸோ ரெண்டுக்குமே சேம் டைரக்ஷன் இருக்கிறனால நம்ம சம் அப் பண்ணா போதும். அப்போ B net is equal to ரெண்டையும் ஆட் பண்ண போறோம், which is B1 plus B2. காமன் டேர்ம் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். அப்போ mu naught I by 2R வந்து காமன். ஓகே, அப்போ பேலன்ஸ் இங்க பார்க்கலாம். ஒரு 2 உள்ள இருக்குமா? ஸோ 1 by 2 pi பிளஸ் நமக்கு 1 by 2னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க பார்க்கலாம். ஆப்ஷன் 3 is a right answer. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A proton moving with 1 by 10th of velocity of light has a certain de Broglie wavelength of lambda. Okay, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். நமக்கு புரோட்டான் இருக்கு. புரோட்டானுக்குன்னு ஒரு de Broglie wavelength இருக்கு, that is lambda. And next one, alpha particle has certain kinetic energy, has same de Broglie wavelength. And next one நமக்கு alpha particle இருக்கு. ஸோ அதுக்கும் same de Broglie wavelength தான். அவங்க கேட்கறது the ratio of kinetic energy of proton and alpha particle கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், புரோட்டானுக்கு நமக்கு சார்ஜ் வந்து Q அண்ட் மாஸ் வந்து ஒன்று தான் இருக்கும். பட் ஆல்ஃபா பார்ட்டிகல்னு போது நமக்கு இங்கே ஹீலியம் வந்துடும். கரெக்டா? அப்போ சார்ஜ் வந்து நமக்கு 2Q வரும், மாஸ் வந்து 4m வரும். ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபார்முலா வேணும். தட் இஸ் lambda is equal to h by root of 2m kinetic energy. ஸோ kinetic energy ratio தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டானுக்கு எழுதலாம். lambda for the proton is equal to h by root of 2, ஒரே ஒரு மாஸ் தான் இருக்கு. ஸோ m kinetic energy k. ஓகே, ஸோ இப்போ புரோட்டானுக்கு என்ன de Broglie wavelength இருக்கோ அதே தான் நமக்கு ஆல்ஃபாவுக்கும் இருக்கு. ஸோ நம்ம கீழே வேணும்னா தனியா எழுதலாம், ஆர் எல்ஸ் இங்கே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். நான் இங்கே ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஸோ lambda for the alpha is equal to h by root of 2, mன்ற இடத்துல நமக்கு 4m இருக்கு. ஸோ 4m into kinetic energy of the alpha particle. ஸோ இது kinetic energy of the proton. கரெக்டா? ஸோ அப்போ இது ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணலாம். அப்போ h by root 2m நமக்கு h by root of 2m கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு 1 by root of kp is equal to 1 by root of 4k alphaனு வரும். கரெக்டா? ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் தி சைட்ஸ். அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன வரும்னா kp is equal to 4 times k alphaனு வரும். ஸோ kinetic energy of the proton by kinetic energy of alpha is equal to 4 by 1. அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் B is a right answer. Okay, so next again match the following பார்க்கலாம். List 1 and 2 match பண்ணும். So first of all, AC generator இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா based on the principle of electromagnetic induction. அப்போ A வந்து 2 ஓட மேட்ச் ஆகுது. And then transformer அது வந்து application of mutual inductance. அப்புறம் sharpness of resonance கண்டுபிடிக்கிறதா நம்ம குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்போ லாஸ்ட் C வந்து நமக்கு எதோட மேட்ச் ஆகும்னா 1 ஓட மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாமே ரிலேட் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். A matches with 2, B matches with 4 and இதை வச்சே சொல்லிடலாம் ஆப்ஷன் 3 is a right answer. And C வந்து 1 ஓட மேட்ச் ஆகுது, D வந்து 3 ஓட மேட்ச் ஆகுது. So anyway option 3 is a right answer. Next one, a sample of gas at temperature T is adiabatically expanded to double its volume. So adiabatic process சொல்லிட்டாங்க and also volume வந்து double ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the work done by the gas in the process கேட்குறாங்க. So adiabatic processல work ஓட formula work is equal to nR del T by adiabatic constant minus 1. Okay, so change in temperature. So அதை நம்ம first கண்டுபிடிக்கணும். So அதுக்கு என்ன formula யூஸ் பண்ணலாம்னா TV adiabatic constant minus 1 is equal to constant. Fine. So இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Initial temperature T னு கொடுத்திருக்காங்க. T அப்படியே இருக்கட்டும். Initial volume என்னன்னு தெரியல, அதுவும் V னே இருக்கட்டும். So V adiabatic constant minus 1 is equal to final நம்ம பார்க்கலாம். So final temperature T dash னு எடுத்துக்கலாம். And finally volume வந்து double ஆயிருக்கு. அப்போ நம்ம 2V the whole power adiabatic constant minus 1. Okay. So இந்த term அப்படியே கீழே கொண்டு வரலாம். அப்போ T into V by 2V the whole power adiabatic constant minus 1 is equal to T dash. Okay. அப்போ V நமக்கு cancel ஆயிரும். Balance that is T into 1 by 2 adiabatic constant வந்து 3 by 2 minus 1.
that is equal to T dash. அப்போ நம்ம cross multiply பண்ணோம்னா 1/2 வரும். So 1/2ன்றது நமக்கு √2வா, அப்போ T by √2 தான் நமக்கு வந்து T dash. ஓகே, ஸோ நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒர்க்கோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். that is work is equal to n பற்றி கொடுக்கவே இல்லை, அப்போ வந்து 1ன்னு எடுத்துடலாம். Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது சேஞ்சிங் டெம்பரேச்சர். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் நம்ம Tன்னு எடுத்துக்கலாம். ஃபைனல் டெம்பரேச்சர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், that is T by √2 by adiabatic constant வந்து 3/2 minus 1. ஓகே, ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/2 வரும். அப்போ W is equal to R into T நம்ம காமனாக எடுத்துடலாம். பேலன்ஸ் 1 minus 1/√2 by 1/2. ஓகே, இந்த 2 வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்படி நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா W is equal to RT into 2 into 1 minus 1/√2. ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த 2 நம்ம உள்ள கொண்டு போகலாம். அப்படி உள்ள கொண்டு போனோம்னா RT into 2 minus 2/√2. ஓகே, ஸோ இங்கே நமக்கு 2 இருக்கு. 2 வந்து √2 into √2ன்னு எழுதலாம். அப்போ RT into 2 minus இங்கே √2 into √2ன்னு எழுதணும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வந்து √2. ஓகே, ஸோ அப்போ ஒர்க்கோட ஆன்சர் RT into 2 minus √2. ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 2 is the right answer. Next, combination of resistorலேருந்து பார்க்கலாம். The equivalent resistance between A and B of the network கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஜங்ஷனுக்கும் பாயிண்ட் வைக்கலாம். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து A அண்ட் இது வந்து Bன்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் இந்த பாயிண்ட்டை நான் Cன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் Dன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரீட்ரா பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் A அண்ட் இந்த எண்டில் இருக்கிறது பாயிண்ட் B அண்ட் C and D நடுவில் இருக்கட்டும். ஸோ C வந்து மேலே இருக்குது, D வந்து கீழே இருக்குது. ஓகே, இப்போ ரீட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு Aலேருந்து D ஒரு ரெசிஸ்டன்ஸ் R இருக்குது, கரெக்டாக? ஸோ A to D you have a resistance R. ஸோ இதான் நம்ம வரைஞ்சாச்சு, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் A to C நமக்கு 2R இருக்குது. ஓகே, ஸோ A to C you have 2R, இதுவும் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் C to D. C to D நமக்கு 9R இருக்கு. அப்போ C to D you have 9R. ஓகே, அண்ட் தென் நமக்கு C to B 6R இருக்கு. ஸோ C to B 6Rனா இங்கே வந்து 6R வரும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் D to B இங்கே 3R இருக்கு. ஸோ எகெயின் இந்த இடத்துல 3R. அப்போ இங்கே பார்க்கலாம், இது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். 2R/R வந்து நமக்கு இந்த பக்கம் 2ன்னு வரும். இந்த சைட் 6R/3R வந்து எகெயின் 2 தான் வரும், கரெக்டா? ஸோ அப்போ இது எக்ஸாக்டாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஃபார்மேட் தான். அப்போ இந்த பாயிண்ட் C அண்ட் Dல பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கும். there is no potential difference. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா கரண்ட் கோஸ் டு 0. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஃப்ளோ ஆகாதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்துடலாம். ஸோ நான் இங்கே கம்ப்ளீட்டாக அதை எடுத்துட்டேன். அப்போ பேலன்ஸ் இங்கே பார்க்கலாம். இந்த ரெண்டு ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். ரெசிஸ்டரின் சீரீஸ்க்கு ஃபார்முலா RS is equal to R1 plus R2, கரெக்டாக? ஸோ இங்கே ரெண்டையும் ஆட் பண்ணலாம். தட் இஸ் RS1 is equal to R1ன்ற இடத்துல 2R plus R2ன்ற இடத்துல 6R, that will be 8R, கரெக்டாக? அதே மாதிரி கீழே இருக்க ரெண்டு பார்க்கலாம். நமக்கு RS2 is equal to R1ன்றது R plus R2ன்றது 3R, that will be 4R, கரெக்டா? ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம், ரீட்ரா பண்ணலாம். இது பாயிண்ட் A, இது வந்து B. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேலே நமக்கு இப்போ 8R இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கீழே இப்போ நமக்கு வந்துட்டு 4R இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க, பேரலல்ல இருக்கு. இப்போ பேரலல்ல இருக்குன்னா ஃபார்முலா 1/RP is equal to 1/8R plus 1/4R, கரெக்டா? அப்போ மல்டிப்ளை டிவைட் பை 2 போடலாம். அப்போ 1 plus 2/8R வரும். இதுதான் 1/RP, that is equal to 3/8R வருது. அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணா RP is equal to 8R/3. அப்போ ஆப்ஷன் 1 is the right answer. Next one, P plus A/V square into V minus B is equal to RT. So equation கொடுத்திருக்காங்க. இதுல Pன்றது pressure, V is a volume, T is a temperature, A, B, R are constant சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது dimension formula as that of B square by A. So B square by A யோட dimension formula கேட்குறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நம்ம டேர்மாக பிரிக்கலாம். நமக்கு இந்த இதில் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் திஸ் ஒன் செகண்ட் டேர்ம். அண்ட் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் பாருங்க இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது வந்து செகண்ட் டேர்ம். இந்த டேர்மோட டைமென்ஷன் ஃபார்ம்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வின்றது இங்கே வால்யூமா, வால்யூமோட டைமென்ஷன் நமக்கு எல் கியூப். அப்போ செகண்ட் ஒன் நமக்கு என்ன இருக்கு, பியா, அப்போ பிக்கும் எல் கியூப் தான் இருக்கணும். அப்போ பியோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அது வந்து எல் கியூப். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இதே மாதிரி செகண்ட் இங்கே நம்ம பார்க்கலாம். தட் இஸ் பியோட டைமென்ஷன் நம்ம பார்க்கணும். பின்றது ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸுக்கு டைமென்ஷன் எம் எல் டி பவர் -2, ஏரியாவுக்கு வந்து எல் ஸ்கொயர் வரும். அப்போ இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஸோ இதுதான் நமக்கு ப்ரெஷர். அண்ட் ப்ரெஷரோட டைமென்ஷன் தான் இதுக்கு வரும். அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் எம் எல் பவர் -1 டி பவர் -2 that is equal to a by v square. vன்றது வால்யூம். ஸோ ஸ்கொயர்ல பண்ணோம் அப்படின்னா எல் பவர் 6 வந்துடும். ஸோ இது ஆப்போசிட்ல போச்சுன்னா எம் எல் -1 plus 6 and t power -2. ஸோ இதுதான் நமக்கு a. அப்போ a is equal to m l power 5 t power -2. ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் a. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, b ஸ்கொயர் பை ஏன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் b ஸ்கொயர் பை a. ஸோ பியோட டைமென்ஷன் வந்துட்டு எல் கியூப். அப்போ ஸ்கொயர் பண்ணால் எல் பவர் 6 பை நமக்கு எம் எல் பவர் 5 டி பவர் -2 வரும். அப்போ கேன்சல் பண்ணோம்னா இங்கே நமக்கு எல் பவர் 6 எல் பவர் 5 கேன்சல் ஆகும். இங்கே 1 மட்டும் இருக்கும். அப்போ இது டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா 1 பை எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஓகே, ஸோ அப்போ பி ஸ்கொயர் பை ஏ. ஸோ இது எதோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க, ப்ரெஷரோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம 1 பை பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ரெஷரோட டைமென்ஷன் மட்டும் தான் இப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், இது எல்லாத்துக்குமே சேம் டைமென்ஷன் தான் வரும். பட் என்னன்னா இன்வெர்ஸ்ல இருக்கு. அப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள், தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை பல்க் மாடுலஸ்ன்னு எழுதிக்கலாம். பட் 1 பை பல்க் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரெசிபிலிட்டி. அப்போ நமக்கு 1 பை பின்ற இடத்துல இந்த டைமென்ஷன் ஃபார்முலா வரும். எம் எல் பவர் -1 டி பவர் -2 that is equal to c. cன்றது கம்ப்ரெசிபிலிட்டி. இஃப் யூ வாண்ட் நீங்க வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணியும் எழுதலாம். அப்போ m பவர் -1 l பவர் 1 t பவர் 2. ஸோ இதுதான் கம்ப்ரெசிபிலிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்த தியரி கொஸ்டின், the average kinetic energy of a molecule of gas. So average kinetic energy formula Ke is equal to 3/2 kT ன்னு வரும். ஓகே, அப்போ kinetic energy is directly proportional to the temperature. ஓகே, அப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 3 proportional to absolute temperature. ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். அண்ட் இந்த கொஸ்டின் சிம்பிள் தான், பட் பார்க்கறது ஏதோ பெருசா தெரியும். Let sigma be the uniform surface charge density of two infinite thin plane sheet as shown in the figure. So figureல பாருங்க ரெண்டு plane sheet இருக்கு. ரெண்டுமே வந்துட்டு surface charge density பாசிட்டிவ்ல இருக்கு. அவங்க கேக்குறது then the electric field in three different region E1, E2, E3 கேக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி பார்க்கலாம்னா first electric field for the plane sheet ஓட formula sigma by 2 epsilon naughtனு தெரியும். ஸோ இப்போ இந்த 3 ரீஜன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ டைரக்ஷன் முடிவு பண்ணலாம். நான் ஒரு ஃபார்மேட்ல டைரக்ஷன் எடுக்க போறேன். நான் எப்படி எடுக்க போறேன்னா லெஃப்ட் சைட் பார்க்கறத பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் அண்ட் ரைட் சைட் பார்க்கறத நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்க ஆப்போசிட்டா கூட எடுக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நான் இந்த பேட்டர்ன் சூஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீஜன் பார்க்கலாம் E1 தட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் ரெண்டு ஷீட்டுமே நமக்கு ரைட் சைட்ல தான் இருக்கு, அப்போ நெகட்டிவ். அப்போ ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு பார்க்கலாம். தட் இஸ் டைரக்ஷனுக்காக நான் மைனஸ் போடுறேன். மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலன் நாட், எகெயின் மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலன் நாட். கரெக்டா? இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். மைனஸ் 2 சிக்மா பை 2 எப்சிலன் நாட், 2 கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் சிக்மா பை எப்சிலன் நாட். ஸோ இதுதான் நமக்கு E1. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ரீஜன் பார்க்கலாம். தட் இஸ் E2. E2க்கு பாருங்க ஒரு ஷீட் வந்து ரைட் சைட்ல இருக்கு, இன்னொரு ஷீட் லெஃப்ட் சைட்ல இருக்கு. அப்போ ரைட்ல இருக்கிறது மைனஸ் சிக்மா பை 2 எப்சிலன் நாட்னு சொல்லுவோம். அதே லெஃப்ட் சைட்ல இருக்கிறது பாசிட்டிவா, அப்போ சிக்மா பை 2 எப்சிலன் நாட், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நம்ம E3க்கு பார்க்கலாம். ஸோ E for the third one that is equal to ரெண்டுமே நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கு which is பாசிட்டிவ். அப்போ எப்படி பார்க்கணும், சிக்மா பை 2 எப்சிலன் நாட் பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலன் நாட்.
அப்போ நமக்கு இங்கே என்ன வரும்னா 2 sigma by 2 epsilon நாட்னு வரும். 2 கேன்சல் ஆயிடுச்சு, சிக்மா பை எப்சிலன் நாட். ஓகே, அப்போ இது மேட்ச் ஆகிற மாதிரி பார்க்கலாம். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ நான் டைரக்ஷன் இப்படி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் டைரக்ஷன் மாற்றி எடுத்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மைனஸ் தான் மாறி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து டைரக்ஷன் ஆப்போசிட்டாக எடுத்திருந்தீங்கன்னா இது பாசிட்டிவாக கிடைச்சிருக்கும், இது நெகட்டிவாக கிடைச்சிருக்கும். பட் ஆப்ஷன் இதை மட்டும்தான் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். பாருங்க, மற்றது எல்லாமே என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ எனிவே ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த question, an object moves with the speed v1, v2 and v3 along the line segment AB, BC and CD respectively as shown in the figure. So இங்க பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல போகுது, அதோட வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க and line segmentக்கு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. First AB is equal to BC. Let us consider AB யோட distance D ன்னு எடுத்துக்கலாம். அப்ப அதே distance தான் இங்கேயும் வரும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, AD is equal to 3 times AB. So ABன்றதே D தான், அது 3 times-ஆ இருக்கா? அப்ப இங்க லாஸ்ட் இங்க ஒரு D இருக்கு. ஓகே, அப்ப இது பார்த்தாலே தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வந்து கவர் பண்ணிருக்கு. அவங்க கேட்கறது தென் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கேட்கறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போறது ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ இங்க வந்து டிரைவ் பண்றதுக்கு பதிலாக நம்ம ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸா இருந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்லையும் சொல்லியிருக்கேன். இப்போ ஆப்ஜெக்ட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னா இந்த ஃபார்மேட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, என்ன ஃபார்மேட்னா இங்க 3 பார்ட்ஸா பிரிச்சிருக்காங்க. அப்போ 3 by V average. Okay, that is average speed is equal to 1 by V1 plus 1 by V2 plus 1 by V3. Okay, so இங்க 3 பார்ட்ஸா பிரிச்சனால 3 by V average. Suppose 2 பார்ட்ஸா பிரிச்சிருந்தாங்கன்னா 2 by V average னு போடுவோம். Okay, so depend upon the parts தான் இந்த நம்பர் இங்க வரும். So இப்போ நமக்கு average speed வேணும். So நம்ம cross multiply பண்ணலாம். That is we can take LCM. That is 3 by V average is equal to LCM எடுத்தோம்னா இங்க V2 V3 plus V1 V3 plus V1 V2 by V1 V2 V3. Okay, so இப்போ cross multiply பண்ணலாம். Average speed is equal to 3 V1 V2 V3 by V2 V3 plus V1 V3 plus V1 V2. Okay, so match ஆகுதான்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 3 ஓட பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. So ஆப்ஷன் 3 is the right answer. அடுத்து இது ஒரு முக்கியமான question, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். A mercury drop of radius 10⁻³ meter is broken into 125 equal sized droplets. The surface tension of a mercury is 0.45 Newton per meter. என்ன சொல்றாங்கன்னா ஒரு mercury drop இருக்கு, அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க which is R. R is equal to 10⁻³ meter. ஸோ இப்போ இந்த mercury ட்ராப்பை பிரேக் பண்ண போகிறாங்க. எல்லாத்தோட சைஸும் ஈக்குவல் தான். பட் எவ்வளோ ட்ராப்ஸாக அவங்க வந்து பிரேக் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக 125 ட்ராப்ஸாக பிரேக் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக ரேடியஸ் வந்து மாறி இருக்கும், அதை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துட்டாங்க. தே ஆஸ்கிங் த கெயின் இன் சர்ஃபேஸ் டென்ஷன், சேஞ்ச் இன் எனர்ஜி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் எடுத்துக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் எனர்ஜியோட ஃபார்முலா டென்ஷன் இன்டூ சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இனிஷியலாக பிக் ட்ராப்பாக இருக்குது, அதுக்கு சர்ஃபேஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார் த இனிஷியல் ஐன்னு எடுத்துக்கிறேன். சர்ஃபேஸ் டென்ஷன் T அண்ட் ஏரியா பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ ஸ்பியர், கரெக்டாக? ஸோ 4πr² நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ கேபிட்டல் ஆர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் இதே மாதிரி ஃபைனலுக்கும் பார்க்கலாம். பட் என்னன்னா இந்த ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. பட் வி கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் ரிலேஷன் பார்க்கலாம். எப்படின்னா the volume are equal. ஸோ இனிஷியலாக என்ன வால்யூம் இருந்துச்சோ அதே தான் ஃபைனலாகவும் இருந்துச்சு. ஸோ வால்யூம் ஃபார் த இனிஷியல் 4/3 πr³ is equal to ஃபைனல் 4/3 π small r³. பட் 125 ட்ராப்ஸ் இருக்கா, அப்போ இன்டூ 125. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 4/3 π 4/3 π கேன்சல். இப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்கலாம். அப்படி கியூப் ரூட் எடுத்தோம்னா இங்கே ஆர் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இங்கேயும் ஆர் தான் வரும். நெக்ஸ்ட் 5³ தான் 125. அப்போ இங்கே நமக்கு 5 இருக்கும். அப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் த ஸ்மால் ஆர், ஆர் எல்ஸ் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு r/5ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ வி காட் த ரிலேஷன். இப்போ நம்ம ஃபைனல் சர்ஃபேஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சர்ஃபேஸ் எனர்ஜி ஃபார் த ஃபைனல் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படியே தான் இருக்கும். அண்ட் எகெயின் அது வந்து பிரேக் பண்ணாலும் ஸ்பியர் தான். 4π small r². பட் 125 ட்ராப்ஸ் இருக்கு, அப்போ இன்டூ 125. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு சேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணால் ஒர்க் இல்லை சேஞ்ச் இன் எனர்ஜின்னு சொல்லலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காமன் டேர்ம்ஸ் வெளியே எடுத்துக்கலாம்.
that is tension 4 pi common எடுத்துக்கலாம் balance இங்க 125 r square minus r square okay so இப்போ இங்க நம்ம substitute பண்ணலாம் அப்போ t into 4 pi into 125 r square என்ற இடத்துல இந்த relation substitute பண்ணலாம் that is r square by 5 square வந்து 25 minus r square okay அப்போ cancel பண்ணலாம் this is 1 and 5 so next reform பண்ணலாம் tension t into 4 pi நமக்கு 5 minus 1 4 so 4 r square okay so இப்போ values தான் substitute பண்ணோம்னா tension t என்ற இடத்துல 0.45 இருக்கு so 0.45 into 4 4s are 16 so 16 pi என்ற இடத்துல 3.14 and r என்றது 10 power minus 3 so square ல இருக்கறனால 10 power minus 6 வரும் okay so இப்போ இதெல்லாமே calculate பண்ணா approximate 2.26 into 10 power minus 5 joule னு கிடைக்குது so we'll check the option 1 is the right answer அடுத்து section B ல இருந்து questions பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுல first question a small particle moves to position 5 i vector minus 2j vector plus k vector from its initial position under the action of force கொடுத்திருக்காங்க the value of work done கேக்குறாங்க so work ஓட formula work is equal to f dot s so f க்கு equation கொடுத்திருக்காங்க displacement s கண்டுபிடிக்கணும் displacement is equal to r2 minus r1 okay so இது வந்து r1 இது வந்துட்டு r2 okay அப்ப substitute பண்ணலாம் displacement s is equal to r2 ன்ற இடத்துல 5i vector minus 2j vector plus k vector okay minus r1 ன்ற இடத்துல 2i vector plus 3j vector minus 4k vector okay அப்ப ரெண்டையும் minus பண்ணலாம் அப்படி minus பண்ணோம்னா 5 minus 2 3 so 3i vector minus 2j minus of 3 அப்போ minus 5j vector and k minus of minus 4 அப்போ நமக்கு plus 5k vector so இதுதான் நமக்கு displacement s so இதை வச்சு நம்ம work கண்டுபிடிக்கலாம் formula work is equal to f dot s தானே so f என்ற இடத்துல substitute பண்ணலாம் that is 5i vector plus 2j vector plus 7k vector dot displacement இடத்துல 3i vector minus 5j vector plus 5k vector okay so இப்போ நம்ம dot product எடுக்கலாம் 5 3s are 15 and minus 2 5s are 10 so அதனால minus 10 வந்துரும் plus 7 5s are நமக்கு 35 okay so 15 minus 10 வந்து 5 plus 35 வரும் that will be 40 joule okay அப்ப இங்க answer வந்துட்டு 40 அடுத்த question the amplitude of a particle executing SHM is 3 cm so amplitude கொடுத்திருக்காங்க A is equal to 3 cm இப்ப என்ன சொல்றாங்கன்னா the displacement at which kinetic energy will be 25% more than the potential energy so இந்த equation அப்படியே எழுதலாம் kinetic energy is 25% more than the potential energy தான் அப்ப இனிஷியலா ஒரு potential energy இருக்கு plus நமக்கு 25% of potential energy so add up ஆகுது okay அப்ப 25% நம்ம எப்படி எழுதுவோம் that is 25 by 100 potential energy எழுதுவோம் so this is 1 and 4 and cross multiply பண்ணலாம் அப்படி cross multiply பண்ணோம்னா kinetic energy is equal to 5 by 4 times the potential energy okay so இப்ப substitute பண்ண ஆரம்பிக்கலாம் kinetic energy ன்ற இடத்துல formula so kinetic energy is equal to 5 by 4 times the potential energy kinetic energy formula half m omega square a square minus x square okay that is equal to 5 by 4 potential energy oda formula half m omega square x square okay so inga half m omega square cancel ஆயிரும் balance a square minus x square is equal to 5 by 4 x square வரும் so இந்த x square opposite ல வந்துருச்சுனா a square is equal to 5 by 4 x square plus x square னு வரும் so இங்க cross multiply பண்ணா நமக்கு 9 by 4 x square னு கிடைக்கும் that is equal to a square இப்போ a கொடுத்திருக்காங்க நம்ம x தான் கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம் அப்படி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த சைடு வந்து a that is equal to root 9 வந்து 3 by root 4 வந்து 2x okay so அப்ப substitute பண்ணலாம் a ன்ற இடத்துல 3 cm okay அப்போ இங்க 3 cm
இந்த 2 ஆப்போசிட்ல வந்துச்சுன்னா 2/3 is equal to x. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 சென்டிமீட்டர் is equal to x. அப்போ xன்றது 2 சென்டிமீட்டர். Next, rotation dynamics ல இருந்து கேட்டிருக்காங்க. A solid cylinder is released from rest from the top of an inclined plane of inclination 30 degree and length 60 centimeter. So இதை வச்சு இதோட height நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட height வந்து hன்னு எடுத்துக்கலாம். So angle தெரியும், இந்த distance தெரியும். So அப்போ sin theta எடுக்கலாம். Sin 30 is equal to h by 16 வரும். அப்போ 60 into sin 30 வந்து 1/2. That is equal to h. அப்போ h is equal to 30 centimeter. Okay. அப்போ இந்த height நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is 30 centimeter. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, if the cylinder rolls without slipping, அப்போ கம்ப்ளீட்டாக ரோல் ஆகி வருது, its speed upon reaching the bottom of an inclined plane. ஸோ பாட்டம் ரீச் பண்ணும்போது இதோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், டாப்பில் இருக்கும்போது இதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இங்கே கைனெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிருக்கும். அப்போ எப்படி எழுதலாம்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் கெட்டிங் கன்வெர்டட் டு கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? mgh. That is equal to kinetic energy. நம்ம half mv square தான், பட் இங்க ரோல் ஆகி வருதா, அப்போ kinetic energy போது ரெண்டு வரும். ஒன்று translation kinetic energy half mv square, இன்னொன்று rotational kinetic energy half I omega square. ஸோ இங்க moment of inertia substitute பண்ணி இங்க derive பண்ணலாம். derive பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, நமக்கு total kinetic energies half mv square into 1 plus k square by r square னு கிடைக்கும். நான் derive வந்து skip பண்ணிட்டு direct formula சொல்லிட்டேன். ஸோ இது எல்லா கேஸ்க்குமே applicable தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்போ kinetic energy இந்த இடத்துல நான் half m v square 1 plus k square by r square னு substitute பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு m கேன்சல் ஆயிரும். கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, k என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் த சாலிட் சிலிண்டர் ஃபார்முலா mr square by 2. ஸோ இதை வச்சு k ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு mk ஸ்கொயர். அப்போ m கேன்சல் ஆயிடுச்சுன்னா k ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் பை 2. ஸோ இப்போ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஜின்ற இடத்துல 10, ஹைட்டுன்ற இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 30 சென்டிமீட்டர். ஸோ அப்போ நம்ம 0.3 மீட்டர்னு எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 v ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அண்ட் 1 பிளஸ் k ஸ்கொயர்ன்ற இடத்துல r ஸ்கொயர் பை 2 இன்டூ நமக்கு r ஸ்கொயர்னு இங்கே வரும். கரெக்டா? அப்போ r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து 3 இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 2 அண்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/2னு வரும். ஓகே, ஸோ அப்போ 2 2s 4 வரும். அண்ட் இங்கே 3 வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அண்ட் ஆப்போசிட்ல போச்சுன்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ v இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும். ஓகே, அப்போ ஸ்பீட் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட். So next one, a charged particle of 2 microcoulomb accelerated by a potential difference of 100 volt enters a region of a uniform magnetic field of magnitude 4 millitesla at right angle to direction of a field. So நம்ம ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்போம், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து என்ட்ரு ஆகுதுன்னா, என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் டியூ டு த ஹை ஃபோர்ஸ் அது சர்க்குலரா சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, த சார்ஜ் பார்ட்டிகல் கம்ப்ளீட் செமி சர்க்கிள். ஸோ ஹாஃப் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணுது, அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கேட்குறது மாஸ் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ரிலேஷன் எடுக்கலாம்னா, ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு mv பை qb. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் சர்க்கிள் கவர் பண்ணாலும் சரி, ஹாஃப் சர்க்கிள் கவர் பண்ணாலும் சரி, ரேடியஸ் ரிமைன் சேம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாஸ் கேட்குறாங்க, பட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா mvன்றது மொமெண்டம், ஸோ p பை qbன்னு எழுதிக்கலாம். அண்ட் மொமெண்டம்க்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, தட் இஸ் ரூட் ஆஃப் 2m கைனெட்டிக் எனர்ஜி பை qb. பட் இவங்க கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்கல, அதுக்கு பதிலாக பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் ஆஃப் 2m qv பை qbன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரேடியஸ் r. இப்போ இங்கே நமக்கு மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ 2m qv பை q ஸ்கொயர் b ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். அப்போ q நமக்கு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நம்ம m கண்டுபிடிக்கணும். அப்போ ரீஃபார்ம் பண்ணலாம். m is equal to r square b square by 2v and இங்க ஒரு qவும் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ மாஸ் m is equal to rன்ற இடத்துல நமக்கு 3 சென்டிமீட்டர். அப்போ 3 into 10 power minus 2 the whole square.
and magnetic field in இடத்துல 4 milli. So 4 into 10 power minus 3 the whole square and charge in இடத்துல நமக்கு 2 micro correct அப்ப 2 into 10 power minus 6 by நமக்கு 2 V ன்றது potential difference that is 100 correct அப்ப இங்க 2 நமக்கு cancel ஆயிரும் balance பார்க்கலாம் இங்க 3 square 9 4 square வந்து 16 into 10 power minus 2 into 2 minus 4 and minus 3 into 2 minus 6 again இங்க ஒரு minus 6 இருக்கு இங்க plus 2 அது மேல போச்சுனா minus 6 okay அப்ப இங்க calculate பண்ணலாம் 9 into 16 that will be 144 into 10 power minus 4 minus 6 minus 10 again minus 16 minus 18 so minus 18 kilogram okay so இதுதான் நமக்கு mass இங்க என்ன கேட்டிருக்காங்க dash into 10 power minus 18 orderல கேட்டிருக்காங்க அப்ப இந்த இடத்துல 144 னு வரும் 144 is a right answer அடுத்த question potentiometerல இருந்து பார்க்கலாம் in an experiment to find EMF of a cell using potentiometer the length of null point for a cell of EMF 1.5 volt is found to be 60 cm so நமக்கு potentiometerல EMF E is proportional to balancing length L which is 60 cm அவங்க சொல்றது if the cell is replaced by the another cell of EMF E the length of null point increases by 40 cm so இப்ப வேற செல் வைக்கும்போது நமக்கு balancing length மாறி இருக்கு okay so first relation எடுக்கலாம் நமக்கு first one EMF வந்து 1.5 volt இருக்கும்போது balancing length வந்து 60 cm okay so the equation number 1 and next பார்க்கலாம் இப்ப வேற செல் வைக்கறாங்க அப்போ EMF வந்து E is proportional to அப்போ நமக்கு length வந்து increases by 40 அப்ப initially 60 இருக்கு அதோட 40 add ஆயிருக்கு அப்போ 60 plus 40 cm வரும் டோட்டலா 100 okay this is equation number 2 so ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கலாம் அப்படி ரேஷியோ எடுத்தோம்னா 1.5 by E is equal to 60 by 100 னு வரும் okay so 0 cancel balance நம்ம cross multiply பண்ணா E is equal to 15 by 6 that will be 2.5 volt so இதுதான் EMF E but இங்க எப்படி கொடுத்திருக்காங்க x by 10 னு கொடுத்திருக்காங்க அப்ப இது எப்படி எழுதலாம்னா 25 by 10 volt னு எழுதலாமா ஏனா 25 by 10 வந்து 2.5 தான் வரும் அப்போ x ன்ற இடத்துல நமக்கு 25 is a right answer அடுத்த question a certain pressure P is applied to 1 liter of water and 2 liter of liquid separately water gets compressed to 0.01% whereas liquid get compressed to 0.03%. The ratio of the bulk modulus of the water to that of the liquid கேக்குறாங்க. So first of all bulk modulus ஓட formula பார்க்கலாம். Bulk modulus is equal to minus change in pressure by change in volume by original volume. Okay. So first நம்ம waterக்கு பார்க்கலாம். That is equal to pressure வந்து P தான். கரெக்ட்டா? By change in volume ஓட percentage கொடுத்திருக்காங்க. That is 0.01 by 100 னு எடுத்துக்கணும் okay so இதுதான் நமக்கு percentage error so this is for the water this is equation number 1 and இதே மாதிரி liquidக்கு பார்க்கலாம் B for the liquid okay that is equal to again pressure அதேதான் but percentage பாருங்க 0.03% so percentage ன்றத நம்ம by 100 ல எடுத்துக்கலாம் அப்ப divide by 100 okay so this is equation number 2 அவங்க கேக்குறது ratio for the water to the liquid னு கேக்குறாங்க okay so first one bulk modulus for the water that is equal to minus change in pressure by 0.01 by 100 okay and அதே மாதிரி bulk modulus for the liquid is equal to minus change in pressure by 0.03 by 100 okay so இந்த ரெண்டுத்தையும் divide பண்ணலாம் அப்படி divide பண்ணோம் அப்படினா PP cancel ஆயிரும் 100 cancel ஆயிரும் 3 numeratorக்கு போயிரும் so அப்போ 0.03 by 0.01 னு வரும் okay that is equal to 3 by 1 அப்போ x is equal to 1 so right answer is 1 next one a series LCR circuit is connected to an AC source of 220 volt 50 Hz so ஒரு AC circuit கொடுத்திருக்காங்க the circuit contains a resistance R is equal to 100 ohm and inductor of a inductive reactance XL is equal to 79.6 ohm. The capacitance of a capacitor needed to maximize the average rate at which energy is supplied. So, அப்ப என்னன்னா power வந்து maximum இருக்கணும், energy maximum இருக்கணும். So, இது maximum na
அண்ட் கரண்ட்டும் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும். எப்போ நமக்கு கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும்? at the resonant frequency when XL is equal to XC. ஓகே, ஸோ இதில் capacitance of a capacitor C தான் அவங்க கேட்குறாங்க. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் XL அப்படியே இருக்கட்டும், XC அப்படின்றது 1 by omega C. அப்போ C is equal to 1 by omega XL. ஸோ அப்போ C is equal to 1 by omega-ன்ற இடத்துல 2 pi F into XL. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 by 2 pi அப்படியே இருக்கட்டும். F-ன்ற இடத்துல வந்து 50, ஸோ 50 into XL-ன்ற இடத்துல 79.6. ஓகே, ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம். இதை கால்குலேட் பண்ணோம், அப்ராக்சிமேட்டாக ஆன்சர் 40 மைக்ரோஃபாரட்னு கிடைக்கும். ஸோ நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் இங்கே 40 is a right answer. அடுத்த question, a light of energy 12.75 electron volt is incident on a hydrogen atom in its ground state. The atom absorbs the radiation and reaches to one of its excited state. So let us consider, இதுதான் நமக்கு energy level, imaginary எடுத்துக்கலாம். So electron வந்து initial ground stateல இருக்கு. So ground stateனா n is equal to 1, 2, 3, 4, 5. ஸோ எப்படி போய்கிட்டே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம்னா யூசிங் த ஃபார்முலா E is equal to -13.6 by n square electron volt. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி -13.6 electron volt, செகண்ட் வந்து -3.4 EV, அண்ட் தேர்ட் வந்து -1.51 EV, and fourth one is -0.85 EV. இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக 4 ஸ்டேட்ஸ் வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து எனக்கு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு, அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க, அதுதான் 12.75. அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகுது. எந்த ஸ்டேட்டுக்கு போச்சு நமக்கு தெரியாது, பட் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, the energy absorbed or released is equal to final energy minus initial energy. So energy absorbed நமக்கு என்னது 12.75, that is equal to ஃபைனலாக எங்கே போச்சுன்னு தெரியாது, ஸோ EF மைனஸ் இனிஷியலாக நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துக்கு, தட் இஸ் கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ அங்கே இருக்கிற எனர்ஜி -13.6. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆப்போசிட்டுக்கு போச்சுன்னா எகெயின் மைனஸ். அப்போ -13.6 ப்ளஸ் 12.75, தட் இஸ் ஈக்குவல் டு EF. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் -0.85 எலக்ட்ரான் வோல்ட், இதுதான் EF. ஓகே, ஸோ அப்போ இந்த எனர்ஜி எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பாருங்க, 4th ஸ்டேட்ல இருக்கு. அப்போ எலக்ட்ரான் 4th ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, the angular momentum of the atom in the excited status, இந்த ஸ்டேட்ல இருக்கிற angular momentum கேட்குறாங்க. that is angular momentum is equal to nh by 2 pi. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு 4th ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ n is equal to 4 and coming to h you can substitute as 6.6 into 10⁻−34 by 2 pi. ஓகே, ஸோ இது நமக்கு SI யூனிட்ல தான் கிடைக்கும், தட் இஸ் ஜூல் செகண்ட்ல தான் கிடைக்கும். பட் இங்க பாருங்க நமக்கு EV, தட் இஸ் எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா 1 EV is equal to 1.6 into 10⁻−19 ஜூல். ஸோ ஜூலை நம்ம EVக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டினாமினேட்டர் கொண்டு வந்தோம்னா இங்க 1 2 இங்க கேன்சல் ஆயிரும். அப்போ 2 into 6.6 into 10⁻−34 by pi. ஸோ டினாமினேட்டர்ல 1.6 into 10⁻−19. ஸோ ஜூலுக்கு பதில் எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட். ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 828 into 10⁻−17 by pi எலக்ட்ரான் வோல்ட் செகண்ட். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றதான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல 828 இருக்கு. அப்போ ரைட் ஆன்சர் இஸ் 828. Next question, a thin cylindrical rod of length 10 cm is placed horizontally on the principal axis of a concave mirror of focal length 20 cm. So let us consider you have a concave mirror. Okay, so உள்ள வந்து curved இருக்கும் and also inner side வந்து smooth இருக்கும், வெளியே வந்து rough இருக்கும். And this is principal axis. நம்ம imaginary வரைஞ்சிக்கலாம். and அதோட focal length கொடுத்திருக்காங்க. so இங்க இருந்து ஒரு particular distance எடுத்துக்கலாம். focal length is 20 cm. அப்போ center of curvature நமக்கு வந்து 40 cm-ல இருக்கு. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, the rod is placed in such a way that midpoint of the rod is 40 cm. இப்போ ராட் வைக்கிறாங்க, அந்த ராடோட midpoint வந்து center of curvature, that is 40 cm-ல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு ராட்னு எடுத்துக்கலாம். அண்ட் இங்க இருந்து மிரரோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 40 cm. ஓகே,
and next என்ன சொல்றாங்கன்னா the length of the image formed by the mirror will be x/3 the value of x. So image ஓட length கேக்குறாங்க. So first of all object பாருங்க, object ஓட length வந்து 10 cm ல இருக்கு. Okay, so இப்போ எப்படி choose பண்ணலாம்னா இதோட starting point and end point நம்ம பார்க்கலாம். So டோட்டலா இது வந்து 10 cm னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இது 5 cm இருக்கும், பின்னாடியும் நமக்கு 5 cm இருக்கும். Okay, so இந்த starting point நான் position 1 ன்னு எடுத்துக்கிறேன். So with respect to this position image எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த end point, that is end of the rod நான் வந்து final position எடுத்துக்கிறேன். Okay, so இதை வச்சு நம்ம calculate பண்ணலாம். So first one பாருங்க. So இதுதான் எனக்கு object, that is எந்த distanceல இருக்குன்னா இது டோட்டலா 40 cm, இங்க வந்து 5 cm, அப்போ இந்த distance வந்துட்டு 35 cm இருக்கும். Okay, so first case பார்க்கலாம். That is object distance u is 35 cm. Object distance எப்பவுமே நெகட்டிவ்ல எடுப்போம். So minus, and next focal length பார்க்கலாம் 20 cm. Concave எப்பவுமே focal length minusல இருக்கும், அப்போ minus 20 cm. Okay, so இதை வச்சு இதோட image நம்ம பார்க்கலாம். That is 1 by f is equal to 1 by v plus 1 by u. நமக்கு v தான் வேணும். அப்போ opposite கொண்டு வந்தோம்னா 1 by v is equal to 1 by u minus 1 by f. இப்போ substitute பண்ண ஆரம்பிக்கலாம். That is 1 by u ன்ற இடத்துல minus 35 minus 1 by minus 20. So minus minus நமக்கு இங்க plus ஆயிரும், and also நம்ம cross multiply பண்ணோம் அப்படின்னா minus 15 by நமக்கு வந்து 700 ன்னு கிடைக்குது. That is equal to 1 by v. அப்படியே நம்ம reciprocal பண்ணலாம். அப்போ v is equal to minus 700 by 15. So நம்ம cancel பண்ணோம்னா minus 140 by 3 cm ன்னு கிடைக்கும். Okay, so this is first position v1. அப்போ v1 எடுத்துக்கலாம். v1 is equal to minus 140 by 3 cm. Okay, so this is first one. இதே மாதிரி final positionக்கு பார்க்கலாம், அதாவது end of the rod. End of the rod ஓட distance பார்க்கணும். Okay, so first பாருங்க, இங்க இந்த சென்டர்ல இருந்து mirror வரைக்கும் 40. Again இங்க இருந்து இது வரைக்கும் 5 cm. அப்போ end of the rod, that is second position. Object distance u வந்து minus 45 cm ல இருக்கு. Again u1 நெகட்டிவ்ல தான் எடுக்கணும். And f பார்க்கலாம், f is again minus 20 cm. So இதுக்கு நம்ம image distance பார்க்கலாம். That is 1 by f is equal to 1 by v plus 1 by u again. அப்போ 1 by v is equal to 1 by u ன்ற இடத்துல minus 45 minus 1 by minus 20 ன்னு வரும். Okay, so again இங்கேயும் நம்ம cross multiply பண்ணலாம். அப்படி cross multiply பண்ணா that will be minus 25 by 900 ன்னு வரும். That is equal to 1 by v. Okay, and இதை நம்ம cancel பண்ணோம் அப்படின்னா நமக்கு minus 36 ன்னு வருது. That is v is equal to minus 36 cm. Okay, so அப்போ image ஓட initial position பாருங்க, initial point v1 வந்து minus 140 by 3. அதே final position v2 வந்து minus 36 cm. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நடுவில் இருக்கிற distance தான் கேட்குறாங்க. அப்போ சிம்பிள், ரெண்டு பொசிஷனை மைனஸ் பண்ணாலே நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். அப்போ சேஞ்ச் இன் பொசிஷன், தட் இஸ் ஈக்குவல் டு v1 minus v2 எழுதினாலும் சரி, இல்லை v2 minus v1 எழுதினாலும் சரி. ஓகே, இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன். minus 140 by 3 minus minus 36. ஓகே, இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ minus 140 plus நமக்கு 108 by 3ன்னு வரும். that will be minus 32 by 3. ஓகே, இங்கே மைனஸ் எடுக்க வேணாம், ஏன்னா இங்கே கேட்குறது டிஸ்டன்ஸ் தான். ஸோ நமக்கு இங்கே மைனஸ் வந்து எடுக்க வேணாம், வேல்யூ மட்டும் எடுக்கலாம். இங்கே பாருங்க, ஆன்சர் இந்த ஃபார்ம் ஆஃப் x by 3ல இருக்கு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு x by 3. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல we have 32. ஸோ 32 is a right answer. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Two equal positive point charges are separated by a distance 2a. So let us consider you have two charges q and q. They are separated by a distance of 2a. Okay, so இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா the distance of a point from the center of a line joining two charges on the equilateral line at which the force experienced by a test charge q0 becomes maximum is a by root x. Okay, இப்போ என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஒரு perpendicular distance எடுக்கிறாங்க, அந்த distance தெரியாது, நம்ம rன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு test charge q0 வைக்கிறேன். Because of that force வந்து maximum experience ஆகணும். So first of all இந்த செட்டப்ல நமக்கு force கேட்டாங்கன்னா அதோட formula F is equal to 2k q and test charge வந்து q0 and the distance வந்து r by நமக்கு a square plus r square the whole power 3/2 ன்னு வரும். Okay, so நம்ம force தெரிஞ்சிருச்சு.
So, அப்போ once force நம்ம with respect to distance ஆல differentiate பண்ணி equal to 0 போடலாம். So, அப்போ differentiate பண்றதுக்கு முன்னாடி பாருங்க constants எல்லாம் தனியா எடுத்துக்கலாம். அப்போ 2k q0 வந்து constant. Balancing r இருக்கு, இங்க வந்துட்டு a square plus r square whole power 3/2 இருக்கு. அப்போ இது என்ன மெத்தட்ல இருக்குன்னு பாருங்க, uv மெத்தட்ல இருக்கு. So, அப்போ ஃபார்மட் vu dash minus uv dash by v square னு சொல்லுவோம். அப்போ மேல இருக்கிறது u, கீழ இருக்கிறது v. So, first இந்த v வந்து நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். அப்போ a square plus r square the whole power 3/2 r differentiate பண்ணா 1 னு வந்துரும். Okay, so minus next இந்த r கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். பேலன்ஸ் இந்த டேர்ம் நம்ம differentiate பண்ணோம்னா 3/2 into a square plus r square 3/2 minus 1 வந்து நமக்கு 1/2 னு வரும். Okay, balance again இந்த r square differentiate பண்ணோம்னா நமக்கு 2r னு வரும். Okay, by நமக்கு v square போடணும். again v ன்றது இங்க பாருங்க a square plus r square the whole power 3/2 square rootனால into 2 போடுறேன். அப்போ பாருங்க இதெல்லாம் cancel ஆகுதுன்னு. இங்க 2 cancel ஆயிடுச்சு, இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 cancel ஆயிடுச்சு. and also நம்ம differentiate பண்ணிட்டோம். this is equal to 0. okay, அப்படி 0 போட்டோம்னா இந்த constants எல்லாம் opposite போகும்போது 0 ஆயிரும் and denominator term மேல போகும்போது 0 ஆயிரும். அப்போ balance இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு. that is a square plus r square the whole power 3/2 minus இங்க r இருக்கு, இங்கேயும் r இருக்கு, இந்த 2 தான் cancel ஆயிருக்கு. so இங்க r இருக்கு. அப்ப r வந்து r square into 3 into a square plus r square whole power 1/2 is equal to 0. அப்ப இந்த term அப்படியே oppositeக்கு எடுத்துட்டு போயிடலாம். அப்போ a square plus r square power 3/2 that is equal to 3r square into a square r square power 1/2 னு வரும். So, அப்ப இங்க பாருங்க இந்த term மட்டும் opposite கொண்டு போறோம்னா இங்க 3/2 இருக்கு, இந்த சைடு இது வந்து oppositeல போச்சுன்னா minus 1/2. அப்ப balance a square plus r square 3/2 minus 1/2 வந்து 2/2 which will be 1. That is equal to 3r square. அப்போ a square plus r square is equal to 3r square. So, இந்த r square oppositeல கொண்டு வரலாம். a square is equal to 2r square and square root on both the sides na namakku a is equal to root 2r. அப்ப r is equal to a by root 2. பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்க, a by root of x formatல கொடுத்திருக்காங்க. அப்ப x ன்ற இடத்துல நமக்கு 2 இருக்கு. 2 is the right answer. Okay students, இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. and இந்த questions ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. and also NEET and JEE physics regarding உங்களுக்கு ஏதாவது doubts or queries இருந்துச்சுன்னா descriptionல Instagram link கொடுத்திருக்கேன். so அதை யூஸ் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். Thank you students.